ரொம்ப நாளாக ரிஷபம் வந்து பாருங்கள், நான் நல்லா இல்லைங்க, எங்களுக்கு எப்போங்க நல்ல காலம் பிறக்கும், எப்போ தாங்க நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். இது வந்து பாருங்கள் 20 வருஷமாகவே நாங்கள் நல்லா இல்லைங்க. அதுக்கும் மேலே எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நிறைய ரிஷபம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நல்லா இல்லை அப்படின்றது உண்மைதான். இவங்க ரொம்ப நாளாக நல்லா இல்லை, சந்தோஷமாக இல்லை, கஷ்டத்தோடவே இருக்கும், நிம்மதியாகவே இருக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. உண்மையான அன்பை எதிர்பார்க்கக்கூடியவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள். ரொம்ப லவ்வபிளான பர்சனாலிட்டிஸ், நீட்டாக இருப்பாங்க, டீசெண்டாக இருப்பாங்க, அட்ராக்டிவாக இருப்பாங்க, ரொமான்டிக்காக இருப்பாங்க. எப்பயுமே அன்கண்டிஷனல் லவ்வை எதிர்பார்ப்பாங்க. ரிஷபத்தினோட அன்பை வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தினோட எக்ஸ்பெக்டேஷன் எதில், காசு பணத்தில் இல்லை, உண்மையான அன்பு இல்லை, ரொமான்ஸில் ஃபுல்ஃபில் பண்ண எந்த ராசியாலேயும் முடியாது. புரியுதுங்களா? அப்போ அந்த உண்மையான அன்பு, அன்கண்டிஷனல் லவ்வை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால பெருசாக உங்களால் எப்பயுமே நிம்மதியாக இருக்க முடியறதில்ல. அதுக்கும் மேலே உறவுகள் பெருசாக சரி வர அமையறதில்ல. ராசியாதிபன் சுக்கிரனாக இருந்தாலும் சுக்கிரன் கெட்டு போன ரிஷபராசி தான் ஜாஸ்தி. சரி, அப்போ சுக்கிரன் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்கா அப்படின்னா எல்லா உறவுகளும் இனிமையான உறவுகளாக அமையும். நிறைய பேருக்கு பெரும்பாலும் 100 ரிஷபத்தை பார்க்குறோம் அப்படின்னா ஏறக்குறைய 80 ரிஷபம் சுக்கிரன் கெட்டு போயிருக்கா. சுய ஜாதகம் பார்க்க வரும்போது அனலைஸ் பண்ணிட்டு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் ரிஷபம் பெருசாக ரொம்ப நாளாக நல்லா இல்லை, எங்களுக்கு எப்போ தான் விடிவு காலம் வரும் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்க ரிஷபராசி அன்பர்கள் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னமா, அடுத்த சனி பயிற்சி வரைக்குமே ரிஷபத்துக்கான வருஷங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குது? எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. எதம்மா பேஸ் பண்ணி சொல்கிறாங்க, எல்லா பிளானட்ஸும் சப்போர்ட்டிவாக இருக்காங்க.